மண்ணில் நாமும் போராடுவோம். இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம். தஞ்சாவூர் மண்ணில் நாமும் போராடுவோம். இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம். இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம். ஆதியிலே பட்டியல் இனத்தில் நாமும் இல்லையடா. ஆதியிலே பட்டியல் இனத்தில் நாங்க இல்லையடா. எங்களை பாதியிலே சேர்த்து விட்ட பாவிய வண்டா. ஆதியிலே பட்டியல் இனத்தில் நாங்கும் இல்லையடா. எங்களை பாதியிலே இணைத்து விட்ட பாவிய வண்டா. மறைக்கப்பட்ட வரலாற்றை புரட்டி பாரடா. மறைக்கப்பட்ட வரலாற்றை புரட்டி பாரடா. இந்த மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்போமடா. இந்த மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்போமடா. அதுக்கு தஞ்சாவூர் மண்ணில் நாங்கள் போராடுவோம். இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம். இந்த பட்டியல் இனத்தில் விட்டு நாமும் வெளியேறுவோம். பரிவட்டம் கட்டும் எங்கே பாண்டியர் வம்சமடா. பரிவட்டம் கட்டும் நாங்க பாண்டியர் வம்சமடா. இந்த பட்டியல் இன பட்டமே இனி தேவையில்லையடா. பரிவட்டம் கட்டும் எங்க பாண்டியர் வம்சமடா. எங்களுக்கு பட்டியல் இன பட்டமே இனி தேவையில்லையடா. ஏச்சு பொழைக்கும் வெட்டி கூட்டம் நாங்க இல்லையடா. ஏச்சு பொழைக்கும் வெட்டி கூட்டம் நாங்க இல்லையடா. நாங்க ஏர் முடிச்சு உழுது வாழும் மல்லர் இனமடா. ஏச்சு பொழைக்கும் வெட்டி கூட்டம் நாங்க இல்லையடா. நாங்க ஏர் முடிச்சு உழுது வாழும் மல்லர் இனமடா. அந்த தஞ்சாவூர் மண்ணில் நாங்கள் போராடுவோம். இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம். பட்டியல் வெளியேற்றமே எங்கள் லட்சியம் தானடா. பட்டியல் வெளியேற்றமே எங்கள் லட்சியம் தானடா. எங்களுக்கு புரட்சியும் இந்த போராட்டம் வெற்றிதானடா. வீரம் உள்ளவன் தேவேந்திர குல வேளாள தாண்டா. வீரம் உள்ளவன் தேவேந்திர குல வேளாள தாண்டா. இந்த வீரத்தின் பரம்பரையே ஒன்று கூறடா. இந்த தஞ்சாவூர் மண்ணில் நாம போராடுவோம். இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாம வெளியேறுவோம். தரணி எங்கும் உழைக்கும் மக்கள் நாங்க தானடா. தரணி எங்கும் உழைக்கும் மக்கள் நாங்க தானடா. எங்களை தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொன்னவன் எமனடா. தரணி எங்கும் உழைக்கும் மக்கள் நாங்க தானடா. எங்களை தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொன்னவன் எமனடா. உலகத்திற்கே உணவளிக்கும் உழவர் கூட்டமடா. நாங்க உலகத்திற்கே உணவளிக்கும் உழவர் கூட்டமடா. உயர்ந்த குடி மக்கள் நாமும் நிமிர்ந்து நில்லடா. உலகத்துக்கே உணவளிக்கும் உழவர் கூட்டமடா. நம்ம உயர்ந்த குடி மக்கள் நாமும் நிமிர்ந்து நில்லடா. இந்த தஞ்சாவூர் மண்ணில் நாமும் போராடுவோம். இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம். இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம். இந்த பட்டியல் இனத்தை விட்டு நாமும் வெளியேறுவோம். நன்றி. அதனைத் தொடர்ந்து அவருக்கு உருவச்சிலை அமைத்து ஒரு நினைவு மண்டபம் அமைத்து தர வேண்டியும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இந்த மாவட்டத்திலிருந்தும் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அன்பான தேவேந்திர குல உறவுகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டியல் ஏற்றம் தொடர்பாக எல்லா மாவட்டத்திலும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய உரிமை வந்து அந்த வகையிலே இங்கே நாம் அதற்கு குரல் கொடுக்கிறோம். நாம் பட்டியலில் இருக்கிறதுனால என்ன முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம். பட்டியலை விட்டு வெளியே சென்றால் இதை விட நமக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும் என்பது தொடர்பாக ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு 10:30 மணிக்குள்ள முடிப்பை சொல்லிருப்பதால் இங்க வந்திருக்கிறவர்கள் முக்கியமானவர்கள் ஒரு சிறு மணித்துளிகள் முக்கியமா ஷார்ட்டா என்ன சொல்ல வேண்டுமோ எந்த ஒரு அரசு துறைக்கும் தொந்தரவு இல்லாமல் பங்கமும் கிடைக்காமல் பேசி இந்த ஆர்ப்பாட்டத்தை நல்ல முறையில் சிறப்பாக நடத்தி கொடுத்து அதன் பிறகு அங்கே பெசன்ட் அரங்கத்தில் நடைபெறுகின்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அங்கு சில விஷயங்களை பேசலாம். அதனால் இந்த பட்டியல் ஏற்றத்தினால நமக்கு எந்த வகையிலும்
ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை வலியுறுத்தி அதற்கான காரணங்களை எடுத்து சொல்லி தாங்கள் பேச அழைக்கிறேன். இந்த கூட்டத்திற்கு வருகின்ற அனைவரையும் வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இந்து பண்பாட்டாளர் சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவராக இருக்கிறேன். அதே சமயத்தில் துணை பதிலாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். இந்த சமுதாயத்திற்கு என்னுடைய எல்லா பேரும் பங்களிப்பு பண்ணியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நானும் பங்களிக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப நான் தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒற்றை அடையாளத்தோடு நாம் இங்கு பட்டியல் வெளியிடுறதுக்கு நாம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த தேவேந்திர குல வேளாளர் பெயர் திருத்தத்திற்கு மிகவும் பாடுபட்ட, மிகவும் ஒத்துழைத்து இதுக்கு நம்ம கடவுளாக செயல்பட்ட மத்தியில் உள்ள ஆளும் அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் அதே தமிழ்நாட்டில் இருந்து இதற்கு உறுதுணையாக இருந்து இந்த தேர்தல்கள் அரசாணை பெறுவதற்கு பாடுபட்ட மதிப்பிற்குரிய குருஜி நம்ம குருமூர்த்தி அவர்களுக்கும் ராம சீனிவாசன் அவர்களுக்கும் தங்கராஜ் அவர்களுக்கும் தேவேந்திர தங்கராஜ் அவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்ட அனைத்து மாவட்ட தேவேந்திர உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் சிறப்பாக நடைபெற கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஜி முருகையன் அவர்களின் புதல்வர் இந்த அரங்கிற்கு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டார். சில சூழல்களால் கொஞ்சம் தாமதம் வந்தாலும் அவர் எங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு விருந்தினர் தான். அந்த வகையிலே இந்த தீர்மானங்களில் பார்க்கும்போது நாகப்பட்டினம் மாவட்டத்திலே பழைய நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தொகுதியில் உங்களெல்லாம் பரிச்சயமாக தெரியும். நான் 1979 கல்லூரியில் படிக்கிற காலத்தில் நான் எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்டாக இருந்தேன். அப்போ படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எஜி முருகன் நிறைய பாப்புலர், வேர்ல்டு லெவலில் பாப்புலராக இருந்தார், இந்தியா லெவலில் பாப்புலராக இருந்தார். அவருடைய பணி 1968 பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டூர் ஒன்றியத்தில் பொது தொகுதியில் ஜெயிச்ச ஒரே ஆள் அவர் தான் சேர்மன் இருக்கிறதுல தொடர்ந்து அவர் பணி சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க பார்லிமெண்ட் தொகுதியில் நின்று ஜெயிச்சு அல்லும்பகலர் புயல் மலைன்னு பாராம சைக்கிள் எடுத்துக்கிட்டே போய் ஊரா போய் நினைக்கிட்ட மக்களுக்கு சேவை செய்யற தொண்டாவே இருந்திருப்பாரு. அதே போல அந்த ரூட்ல முத்துப்பேட்டைக்கு மன்னார்குடிக்கு ரோடே கிடையாது. ஒரே நாள்ல அந்த மக்களை எல்லாம் அழைச்சு மக்களாகவே எல்லாம் ரோடு போட்டு ஒரு நைட்ல போட்டு முடிச்சாங்க. இந்த தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டரை பார்த்து அசந்து போயிட்டு எப்படியா வேலை முடிஞ்சிச்சு. ஒரு பொது உடைமையாளராக இருந்தாலும் பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை இது போல பல சாலைகளை செஞ்சிருக்கிறார். அதே போல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா புயல் அப்படியே புயல் அடிச்சு மக்கள்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாம இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சைக்கிள்ல போறாரு, தனியா போறாரு, போய் பார்த்துட்டு மலையிலே நனைஞ்சிட்டு போறாரு. போய் பார்த்தா உணவே இல்லைன்னு சொல்லிட்டு போய் நம்ம தமிழ்நாட்டுடைய உணவு கிடங்கு இருக்கு அடிச்சு உடச்சு எடுத்துட்டு என்ன பண்றாரு கேட்டா அப்ப எம்ஜிஆர் ஆட்சி அடிச்சு அந்த உணவெல்லாம் எடுத்து என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் மக்களுக்கு அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு எடுத்து பண்றாரு, எல்லாம் பண்ணி மக்களுக்கு பண்றாரு. இதை பார்த்துட்டு எம்ஜிஆரே என்ன பண்றாரு, எல்லா கடைக்கும் திறந்து விடுறான்னு சொல்லிட்டாரு. அவர் இறப்புக்கு எம்ஜிஆரே நாங்க போது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் இறங்குறாரு. நாங்க தஞ்சாவூர் மன்னாடி பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருக்கோம். இவர் இங்க இருந்து அவர் இறப்புக்கு நயவஞ்சர்கள் அவர் கொலை செய்யப்பட்டார் 79 அப்போது நாங்க என்ன பண்ணோம், மன்னார்ல போய் இறங்கி சைக்கிள் இவரெல்லாம் சின்ன பிள்ளையா இருப்பாரு. இருக்கிறதுல பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையா இருப்பாரு. நான் கல்லூரியில் படிக்கும்போது 79 அப்ப பிஏ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் மன்னார்ல இறங்கி சைக்கிளே போறோம், முத்துக்கோட்டை போறோம், சைக்கிள்ல போறோம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், எளிமையானவர். அவர் அவருடைய வரலாறு மறைக்கப்பட்டு இந்த கவர்மெண்ட்டுகள்லாம் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளவு சேவை செஞ்சவருக்கு ஒரு பெரிய பாரத ரத்னா விருது கொடுக்கணும். ஒரு மணிமண்டபம் கட்டி கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மணிமண்டபம் கட்டி ஒரு உருவச்சிலை அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையில இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் ஒன்று வச்சிருக்கிறோம். பட்டியலிட்ட முதன்மையாக இருந்தாலும் அதன் முதன்மையான கோரிக்கை இந்த எஜி முருகனுக்கு பாரத ரத்னா விருது உருவச்சிலை வச்சு நினைவு மண்டபம் மணிமண்டபமும் அமைச்சு கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய பிரகார கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக சிறப்பு அளித்த அவருடைய புதல்வர் விஜயம் ரமேஷ் அவர்கள் சிறு சுற்றுரையாற்றி தீர்மானத்துடன் முடித்துக் கொள்வோம். 2 நிமிஷம் பேசுங்க. உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை பற்றி அண்ணன் எல்லாத்தையும் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எங்களை பற்றி நாங்களே சொல்கிறது அந்தளவு சிறப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக அண்ணன் ஒரு 4 காலத்துக்கு முன்னாக நீங்கள் அவசியம் இதில் கலந்துக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு இன்றைக்கி நான் பிஜேபி கட்சியில் இருக்கிறேன்.
இன்னைக்கு கூட்டம் வச்சிருக்காங்க 10 மணிக்கு. இருந்தாலும் கூட இதில் கலந்துக்கணும்னு சொல்லி தான் அப்படி கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்க முடியும். அதனால் நாம் ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பட்டியல் வெளியேற்றோம். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் உங்களுக்கு தெரியும், தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒரு அறிவிப்பை அறிவித்தது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். எனவே அவரும் வந்து கண்டிப்பாக பட்டியல் வெளியேற்றத்திற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பார் என்று நம்புகிறோம். நாம் ஒற்றுமையாக இருந்து நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த போராட்டம் வெல்ல வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தேவேந்திர குல வேளாளர் சமூக ஆர்ப்பாட்டம் தேவேந்திர குல வேளாளர் சமூக ஆர்ப்பாட்டம் 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 தேவேந்திர குல வேளாளர் சமூக ஆர்ப்பாட்டம் தேவேந்திர குல வேளாளர் சமூக ஆர்ப்பாட்டம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை பட்டியல் பிரிவிலிருந்து பிசி பிரிவிற்கு மாற்றிவிடு EWAS பொருளாதாரத்தில் வீழ்ந்த வேளாண் சமூகம் என்று 10% EWAS என்று அறிவித்திட கோரிக்கை வைக்கிறோம். மூவேந்தர் சேர சோழ பாண்டிய வேந்தர்களின் அடையாள சின்னங்களையும் அவர்களது சிலைகளையும் அவர்களைக் கண்ட மணிமண்டபங்களும் தமிழகம் முழுவதும் அவர்கள் ஆண்ட பழந்தமிழ் நாடு என்று சொல்லப்படுகின்ற சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடு இதுகளில் மீன் சின்னம் புலிக்கொடி வில் அம்பு கொடி சின்னங்கள் அமைத்துவிடு அவர்களுக்கென்று மணிமண்டபம் அமைத்துக் கொடு உலக பெரிய கோவில் தஞ்சை பெருவுடையார் கோவிலில் திருடு போன இந்திரன் சிலையை உடனே கண்டுபிடித்து திருக்கோவிலில் நெறிவிடு இந்திரன் சிலையை நெறிவிடு. நாகை பாராளுமன்ற உறுப்பினர் SC முருகையன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கிவிடு. அவர் பெருமையை போற்றும் வகையில் வெங்கல சிலையும் மணிமண்டபமும் அமைத்துக் கொடு. அனைத்து அரசியல் கட்சி தேர்தல் அறிக்கையில் நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை பட்டியல் வெளியேற்றம் செய்து தருகிறோம் என்ற வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையாக பதிவு செய்திடவே 2026 நடைபெற இருக்கின்ற வருகின்ற பாராளுமன்ற MP தேர்தலில் இதுவரை தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு வழங்கப்படாத சமூகத்திற்கென்று ஒரு MP சீட்டு வழங்கிவிடு. MP சீட்டு வழங்கிவிடு. பிப்ரவரி மாசத்தில் நடக்கிற தேர்தல் அறிக்கையாக பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை அறிவித்திடு. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பட்டியல் வெளியேற்றம் செய்தறிவேன் என்று அறிவித்துவிடு. தீர்மானத்தை இன்று நடைபெறுகின்ற 21/2/2026 நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம். அனைவரும் ஏகமனதாக இந்த தீர்மானத்தை ஏற்று அங்கீகரிப்போம். அடுத்தபடியாக நண்பர்களாக கிருபானந்தம் பேசுவார்கள். அவர் சேர்த்து பேசிக்கணும். தேவேந்திரனே கொஞ்சம் சார், அனைவரும் வந்து இந்த மக்களை வெட்டி எழுப்ப வேண்டும், தட்டி எழுப்ப வேண்டும் என்ற உள் நோக்கத்தோடு, பரந்த நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கின்ற எனது அருமை நண்பர் ஜெயராம் அவர்களுக்கு முதல் நன்றியையும்,
ஆங்காங்கே வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி, இந்த நாடு விடுதலை பெற்று விட்டது தேவேந்திரா, இன்னும் நீ விடுதலை பெறவில்லை. ஒன்றை கவனத்தில் சொல்லுங்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்கெல்லாம் ஓட்டு போட வேண்டும் என்பது இந்த மக்கள் முடிவு செய்ய வேண்டும். தேர்தல் அறிக்கையிலே இவர்கள் இந்த பட்டியலை விட்டு வெளியேற்றுகின்றோம் என்ற அரசாணை இவர்கள் உத்தரவாதம் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கே நமது ஓட்டு என்று கூறி நமது தீர்மானத்தை நிறைவேற்றும் என்று மீண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கின்றேன். அதற்கு அடுத்தாப்பட ஒவ்வொரு மாதமும் ஒரு தேதியை குறித்து வருகின்ற தேர்தலுக்கு முன்பாக கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்பு ஒரு போராட்டம் நடத்த மாவட்டம் தோறும் இருக்கின்ற அத்தனை தேவேந்திரர்களும் அங்கே ஒன்று கூடி தேர்தலுக்கு முன்னாக இது செய்ய வேண்டும் என்று என் அன்பான வேண்டுகோள். அதற்கு அடுத்தாப்பல கிராம மக்கள் இன்னும் எழுச்சி பெறவில்லை. அவர்கள் எல்லாம் இன்னும் பட்டியல் விட்டு வெளியேற்ற வேண்டுமா என்ற ஒரு அச்சத்தோடும் தயக்கத்தோடும் இருக்கின்றார்கள். சலுகையே எல்லா சமூகத்துக்கும் சலுகை இருக்கின்றது. ஆகவே சலுகை போய்விடும் என்று சொல்லி நம்மளை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கிராமத்தோறும் நம் செல்லும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அங்கே ஆங்காங்கே வந்திருக்கின்ற அனைத்து மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்திருக்க என் அன்பு சகோதரர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து நன்றி கலந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வாழ்க தேவேந்திரா, வெல்க தேவேந்திரா என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.